ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சவர்த்தாலே, சொற்பெரிய கரிமோகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். இதில் சுலபமாக ஒரு பெண்ணினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒரு மருமகளாக வரக்கூடிய பெண்ணினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒழுக்கம் எப்படி இருக்கும், ஆணினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒழுக்கம் எப்படி இருக்கும் என்பது சார்ந்த ஒரு சின்ன தகவலை ஒரு மெல்லிய கோட்டில் சொல்லப்பட்டிருக்கிற திரிசாம்சம் என்ற முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் என்று காலப்பிரகாசிகா என்ற நூல் தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறதாக தகவல் சொல்லுகிறது. அந்த வகையில் ராகு, கேது மற்றும் சூரியன், சந்திரன் இவர்களை தவிர்த்து மற்ற 5 கிரகங்களும் இந்த 12 ராசிகளுக்குள் ஒரு குறிப்பிட்ட டிகிரியை, அதாவது பாகையை தன்னகத்தே கொண்டு தன்னுடைய அதிகார கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதில் ஆண்கள் ராசியில் செவ்வாய்க்கு 5 டிகிரியும், சனிக்கு 5 டிகிரியும், குருவுக்கு 8 டிகிரியும், புதனுக்கு 7 டிகிரியும், சுக்கிரனுக்கு 5 டிகிரி வரையில் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் பெண் வீட்டில் சுக்கிரனுக்கு 5 டிகிரியும், புதனுக்கு 7 டிகிரியும், குருவுக்கு 8 டிகிரியும், சனிக்கு 5 டிகிரியும், செவ்வாய்க்கு 5 டிகிரியும் ஆக 30 டிகிரியாக கணக்கில் எடுத்து அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு ஜாதகம் துல்லியமான நேரத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் இடம் மாறுவதற்கோ அல்லது டிகிரியை மாறுவதற்கோ வாய்ப்பில்லை. ஆனால் சந்திரனும் சூரியனும் இந்த அட்டவணைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகம் மணிக்கணக்கில் தள்ளப்பட்டு இருந்தாலும், நாள் கணக்கில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் இந்த அட்டவணையை பின்பற்றுவது என்பது மிகச் சுலபமானதாக அறிய முடிகிறது. அடுத்து புதனுடைய திரிசாம்சம் சம்பந்தப்பட்ட தகவலோடு கடந்த பதிவில் முடித்திருந்தோம். தற்போது குருவனுடைய திரிசாம்சத்தில் ரிஷபத்தில் 13 டிகிரியும், 13 டிகிரி முதல் 20 டிகிரி வரையும், துலாத்தில் 11 டிகிரி முதல் 18 டிகிரியும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல சுகபோகங்களை அனுபவித்து சத்புத்திர பேரு உடையவர்களாக இருக்கிறார்கள். புனிதமான நற்குணமுடையவள், சற்குணவாதி. அடுத்து சனியினுடைய திரிசாம்சத்தில், அதாவது ரிஷப லக்கணத்தில் 21 முதல் 25 டிகிரியும், துலாத்தில் 6 முதல் 10 டிகிரியும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பிள்ளைகள் அனைத்தும், பெற்ற பிள்ளைகள் அனைத்தும் இறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கணவர்களை அடைவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனை விட்டு பிரிந்து அந்நியனுக்கு மனைவியாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாயினுடைய திரிசாம்சமேரில் ரிஷப லக்கணத்தில் 26 டிகிரி முதல் 30 டிகிரி வரை, துலாத்தில் 1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய தீய குணமுள்ளவள், தீய குணமுடையவள், கணவனை விட்டு அந்நியனுக்கு மனைவியாக ஆகக்கூடிய தன்மையுள்ளவள். மிதுனம் அல்லது கன்னியின் லக்னமாக பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய திரிசாம்சமேரில் 26 டிகிரி முதல் 30 டிகிரி வரை, துலாத்தில் 1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கும் பட்சத்தில் கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய தீய குணங்களை கொண்டவள், கபட குணவதி, நல்ல உழைப்பாளியாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனியினுடைய திரிசாம்சத்தில் மிதுனம் 6 டிகிரி முதல் 10 டிகிரி வரை, கன்னி 21 டிகிரி முதல் இந்த 16 டிகிரி முதல் 22 டிகிரி வரை அனைவருக்கும் இன்ப கழிப்பூட்டு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்ற குழந்தைகள் தவறானவர்களாக பிறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணும் பெண்ணும் அல்லாத அழிபோல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழியினுடைய வடிவமாக இருப்பாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 குருவனுடைய திரிசாம்சத்தில் மிதுனம் 11.18 டிகிரியும், கன்னியில் 13 டிகிரி முதல் 20 டிகிரி வரை சாத்வீக குணமுடைய பதிவிரதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதிவிரதையாக அமைவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமையானவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 புதனுடைய திரிசாம்சமேரில் மிதுனம் 19 முதல்
26 டிகிரி வரை, கன்னியில் 6 முதல் 12 டிகிரி வரையில் இருப்பவர்கள் நல்ல குணவதியாகவும் இருப்பால், நல்ல குணமுள்ளவளாகவும் இருக்கிறாள், ஞானியாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரனுடைய திரிசாம்சம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் 26 டிகிரி முதல் 30 டிகிரி வரை உட்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில், கன்னியில் 1 டிகிரி முதல் 5 டிகிரி வரையில் உள்ள காலகட்டத்தில் ஒரு பெண் ஜனனமாகும் பட்சத்தில் இந்த சகல கால்நடை பிராணிகள் மூலம் வெகு தனமடைவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காமவெறி படைத்தவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்குணமடைவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனுசு அல்லது மீனமாகவோ ஒரு லக்கணத்தில் பிறந்து, தனுசு அல்லது மீன லக்கணமாகவோ அல்லது சந்திரா லக்கணமாக, அதாவது ராசியும் லக்கணமும் மீனமாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய திரிசாம்சமாய் இருக்கும் பட்சத்தில் தனுசு 1.5 டிகிரி வரை, மீனம் 26.30 டிகிரி வரையில் உள்ள இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் உயர்ந்த பதிவிரதை, நற்குணமுடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல குணமுடையவளும் நல்ல செயலுள்ளவளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனியின் திரிசாம்சமேரில் தனுசு 6 முதல் 10 வரை, மீனத்தில் 21 முதல் 26 முடிய வரை அற்ப மகிழ்ச்சியுடையவள், அற்ப போகியாவாள், அதீத காமியாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருவினுடைய திரிசாம்சமேரில் தனுசு 11 முதல் 18 டிகிரியும், மீனம் 13 டிகிரி முதல் 20 டிகிரி வரையும் உட்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் சத்குணவதியாகவும் இருப்பால், நல்ல குணமுள்ளவளாகவும் இருக்கிறார். புதன் திரிசாம்சமேரில் தனுசு 19 முதல் 25 வரையும், மீனம் 6 முதல் 12 வரையும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண் ஜனனமாக இருக்கும் பட்சத்தில் ஆச்சாரமுள்ள சாமர்த்தியசாலியாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துஷ்ட குணமானவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்குவம் பெற்ற ஞானியால் சுப கர்மாக்கள் செய்து நல்லோர்களால் பாராட்டப் பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் திரிசாம்சமேரில் தனுசு 26 முதல் 30 வரை, துலாம் 1 முதல் 5 வரை இருக்கும் பட்சத்தில் விரதத்தை அனுசரிக்கக்கூடிய சிரோன்மணி ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலடி ஆவாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதீத மகிழ்ச்சியோடு கணவனோடு கூடுவாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகரம் அல்லது கும்ப லக்கணமாகவோ பிறந்து சந்திரா லக்கணமாகவோ ராசியாகவோ பிறந்திருக்கும் பட்சத்தில் சுக்கிரனுடைய திரிசாம்சமேரில் மகரம் 1 முதல் 5 வரை, கும்பம் 26 முதல் 30 வரை உள்ளவள் அனாசாரமானவள், குழந்தைகள் அற்றவள், மலடி ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் திரிசாம்சத்தில் மகரம் 6 முதல் 12 டிகிரி வரை, கும்பம் 19 முதல் 25 டிகிரி வரை கெட்ட நடத்தையுள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவளாவாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் மன மகிழ்ச்சியோடு கணவனுடன் சல்லாபித்து சுகம் அனுபவிப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரு திரிசாம்சமேரில் மகரம் 13 டிகிரி முதல் 20 டிகிரி வரை, கும்பம் 11 டிகிரி முதல் 18 டிகிரி வரை கணவனிடம் அதீத பற்று கொண்டவளாக இருக்கிறாள். பதிவிரதா சிரோன்மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதிவிரதையாகவும் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனியினுடைய திரிசாம்சத்தில் மகரம் 21 முதல் 25 டிகிரி வரை, கும்பம் 6 முதல் 10 டிகிரி வரை உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் ஜனனமாகி இருக்கும் பட்சத்தில் நீச்ச ஆசாரங்களில் மிக்க பற்றுள்ளவள், நீசர்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மையுடையவள், தனக்கு கீழ் சாதிகருடன் கூடி திருமணமும் செய்து கொள்ளக்கூடிய தன்மையுள்ளவளாக இருக்கிறார். செவ்வாயினுடைய திரிசாம்சமேரில் மகரம் 26 முதல் 30 டிகிரி வரை, கும்பம் 1 முதல் 5 டிகிரி வரை நல்ல குழந்தைகளை பெறுவார். அதே சமயத்தில் குழந்தை பிறந்த பிறகு தாசியாகவும் மாறுகிறாள், துன்பமுள்ள தாதியாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடக லக்கணம் அல்லது கடக ராசியாக அமையும் பட்சத்தில் சுக்கிரனுடைய திரிசாம்சமாகில் 1 முதல் 5 வரை, அதாவது ரிஷப லக்கணமும் துலா லக்கணமும் 1 முதல் 5 வரை வேசி சொற்ப குழந்தைகளை உடையவள், அதாவது குழந்தைகள் அற்றவள், பதிவிரதை தன்மையை இழந்தவள், சாதுவானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதனுடைய திரிசாம்சமேரில் 6 to 12 வரை உட்பட்ட காலத்தில் பிறந்தவள், சிற்ப கலை அறிந்தவள், வேசி தன்மையுள்ளவள், சிற்பக்கலையில் வல்லவர், சிற்பத் தொழிலில் ஆதிக்க மிகுந்தவளாக இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் வரும். அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.